சின்ன கெஜடா பண்ண போகிறேன். எங்கள் பெரியதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்காங்க. அது ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். 1/4 கப்பு நெய் எடுத்துருக்கோங்க. நெய்யை இப்போது அதே கப்பால் 1 கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணியை ஊற்றாங்க. இப்போது இது நல்லா நம்ம அடிச்சிடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நெய்யை இந்த அளவுக்கு 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். போட்டுக்கலாங்க. இதில் 1/4 கப்பு நம்ம ஆப்ப சோடா போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாங்க. பேசிக்கலாங்க. இப்போது மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. நம்ம கையை வச்சு இப்படி விரல அடித்து அழுத்தணும்னா இந்த பதத்தில் வரணும். நம்ம கையெல்லாம் மாவு 2 இதை எடுத்துட்டேங்க. இதை நல்லா நம்ம உருட்டி தாங்க எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 நம்ம மாவு பேசிட்டு 2 தூவிக்கணுங்க. தூவிட்டு நம்ம இது சின்ன ரொட்டி கட்டைங்க. இப்போது எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துட்டேங்க. இது இப்போ நம்ம எண்ணெயில் போடலாங்க. எல்லாமே இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். எண்ணெய் காயிட்டங்க. காய்ஞ்ச உடனே நம்ம ஒரு கட்டத்தை எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிதான்னுட்டு எண்ணெய் காஞ்சிடுதுங்க. நம்ம இதை மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு இதை மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த கலருக்கு வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி நம்ம கையில் எடுத்து இது பண்ணாலும் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். கலர்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். என் கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாய்.